போலியோவை விட 3 மடங்கு அதிகமான குழந்தைய வீழ்ச்சியாக்கு தந்தது இந்த நோய். ஏன் வருடம் 25,000 40,000 குழந்தைங்க தினசரி 300 குழந்தைங்க இந்த ப்ராப்ளம் இருக்காங்க. ஆனா நான் சொல்ல போற இந்த ஊரபாங்கிற பேபிக்கு பிளான் பண்றேன். நீங்க சாப்பிட்டீங்கன்னா இந்த சமுதாயத்துல மூளை மற்றும் முதுகுத்தண்டு குறைபாடோட குழந்தை பிறக்க வாய்ப்பு நீங்க குறைக்கலாம். இது யாரு இப்ப ஷாலனா பெரிய இது சாதாரண இல்ல. இந்த கண்டிஷன் பேரு நியூரோடியூப் டிஃபெக்ட். அதாவது குழந்தையோட மூளை மற்றும் முதுகுத்தண்டு சரியா வளர்ச்சி அடையணும்னா ஒரு பிரெக்னன்சியோட ஆரம்ப காலத்திலேயே முதல் 3ல இருந்து 4 வாரத்துக்குள்ளேயே இந்த நியூரோடியூப் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். சொல்ல போனா அம்மா தான் பிரெக்னன்ட் தெரியறதுக்கு முன்னாடி. ஆனா அந்த நியூரோடியூப் முழுமையா வளர்ச்சி அடைய ஒரு முக்கியமான விட்டமின் தேவைங்க. அந்த முக்கியமான விட்டமினோட பேர் என்னன்னு இந்த வீடியோட நடுவுல சொல்றேன். ஆனா சில நேரங்கள்ல அம்மாக்கு அந்த முக்கியமான விட்டமின் குறைபாடு இருந்தா இந்த நியூரோடியூப் முழுமையா மூடாதுங்க. நியூரோடியூப் டிஃபெக்ட்ல 2 டைப் இருக்குங்க. அது முதல் டைப் ஸ்பைனா பைஃபிடா. நியூரோடியூப் கீழே மூடாததுனால முதுகுத்தண்டு வீங்கி வெளில வந்துடும். ஸ்கேன்ல குழந்தைக்கு முதுகுத்தண்டு குறைபாடு இருக்குன்னு சொல்றோம். ஆபரேஷன் பண்ணா 15 லட்சம் செலவாகுமா? இத இன்யூரிட்ரோ சர்ஜரின்னு சொல்லுவாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அம்மாவோட கர்ப்பப்பையை திறந்து குழந்தையோட முதுகுல அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க. ஆனா இது ரொம்ப ரிஸ்க்குங்க. சில குழந்தைங்களுக்கு பிறந்ததுக்கு அப்புறம் அறுவை சிகிச்சை பண்ணாலும் கூட வாழ்க்கை முழுக்க மருத்துவ உதவி தேவைப்படும். இதனால வருடத்துக்கு பிசியோதெரபி, ஹாஸ்பிட்டல் செலவுன்னு 1 லட்சத்துக்கு மேல செலவாகுங்க. இதுல இன்னும் சில குழந்தைங்க டிசபிலிட்டியோட பிறக்கிறாங்க. அதாவது கால்கள் செயலிழந்து பிறக்கிறது, வளர்ச்சி குறைபாடு, நரம்பு மண்டலத்துல ப்ராப்ளம். இதனால குழந்தைங்க வாழ்க்கை முழுக்க வீல் சேர் நாடி இருக்க வேண்டியதா இருக்கு. மேல இருக்கிற பகுதி மூடாததுனால மண்டையோடு மற்றும் மூளை முழுசா வளர்ச்சி அடையாது. இப்படி உருவாகிற குழந்தைங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி இறந்துடுவாங்க. இல்லைன்னா இறந்து பிறப்பாங்க. பிறந்தாலும் ரொம்ப நாள் வாழ முடியாதுங்க. ஆனா நீங்க நினைச்சா இந்த பிரச்சனையோட குழந்தை பிறக்கிற வாய்ப்பு 20% வரைக்கும் கம்மி பண்ணும். மேல இந்த முக்கியமான பிறவி குறைபாடுகளான உதடு மற்றும் வாய் குறைபாடு, அது ஏஎஸ்டின்னு சொல்லக்கூடிய ஆட்ரியல் செப்டல் டிஃபெக்ட், இருதயத்துல வர ஓட்டை, இப்படிப்பட்ட பிரச்சனை வர வாய்ப்பு குறைக்கவும் உதவுங்க. அந்த முக்கியமான விட்டமின் என்னன்னு தெரியுங்களா? அதுதான் ஃபோலிக் ஆசிட். அண்ட் நான் சொன்ன அந்த 1 ரூபீஸ் அமிர்தம் இந்த ஃபோலிக் ஆசிட் தாங்க. இந்த ஒரு டேப்லெட் நான் சொன்ன 1 ரூபாயை விட விலை குறைவுங்க. இயற்கை உணவுலயே ஃபோலிக் ஆசிட் இருக்கும்போது நான் ஏன் நீ சொல்ற மாத்திரை சாப்பிடணும்? நான் உங்களை சாப்பிட சொல்லல, வேணுமான உங்க பேத்தியை தான் சாப்பிட சொன்னேன். அதுல இருக்கிறது ஃபோலேட்டுங்க, ஃபோலிக் ஆசிட். விட்டமின் B9ல 2 ஃபார்ம்ஸ் இருக்குங்க. ஒன்னு ஃபோலேட், இன்னொரு ஃபோலிக் ஆசிட். ஃபோலேட் இயற்கையாவே பாட்டியம்மா சொன்ன மாதிரி உணவுகள்ல இருந்தே நமக்கு கிடைச்சிடும். ஆனா ஃபோலிக் ஆசிட்ன்றது சிந்தெடிக் ஃபார்ம்ல. இது மேன் மேட். இந்த ஃபோலிக் ஆசிட் மாத்திரைகள் மூலமாகவோ அல்லது ஃபார்ட்டிஃபைட் ஃபுட்ஸ் மூலமாக நமக்கு கிடைக்கும். முக்கியமான தகவல் என்னன்னா இந்த ஃபோலிக் ஆசிட் புது செல்களை உற்பத்தி பண்ண உங்க பாடிக்கு ரொம்பவே முக்கியமா தேவை. மூளை செல்கள், ரத்த செல்கள், DNA, RNA, அதாவது செல்லுக்குள்ள இருக்க ஜெனடிக் மெட்டீரியல். ஆனா கர்ப்ப காலத்துல இன்னும் கொஞ்சம் கூடுதலாவே இந்த ஃபோலிக் ஆசிட் தேவை. பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடில இருந்து இந்த ஃபோலிக் ஆசிட் சாப்பிட ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா இதுக்கு 2 முக்கியமான காரணம் இருக்குங்க. முதல் காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரெக்னன்சி பீரியடுக்கு முன்னாடியே ரொம்ப ஆரம்ப காலத்திலேயே இந்த நியூரோடியூப் வளைய ஆரம்பிச்சிடுங்க. இரண்டாவது காரணம் நார்மலா RBC ஃபோலேட் பிளாரண்டா இருக்கணுங்க. ஆனா 40ல இருந்து 60% பெண்கள் ஃபோலிக் ஆசிட் குறைபாடோட இருக்காங்க. அதனாலதான் பிரெக்னன்சி பிளான் பண்ற பெண்கள் டாக்டர்ஸோட அட்வைஸ் படி பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு 3 மாதத்துல முன்னாடில இருந்து கண்டிப்பா இந்த ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும். அப்பதான் நீங்க கர்ப்பம் இருக்கிறப்போ பிளட்ல நார்மலா இருக்கும். என்னன்னா அம்மாக்கு ரத்த சோகை வர வாய்ப்பையும் குறைக்கலாம். அம்மாக்கும் பேபிக்கும் டபுள் பெனிஃபிட். ஒரு டேப்லெட் 2 பெனிஃபிட். இந்த ஒரு ரூபாய் மாத்திரையா இல்ல லட்சக்கணக்கில் செலவு பண்ணியா குழந்தை லைஃப் முழுக்க கஷ்டப்படணுமா? இப்பவே டாக்டர் கன்சல்ட் பண்ணி ஃபோலிக் ஆசிட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. முக்கியமா பாட்டி சொன்ன ஃபோலிக் இருக்கிற இயற்கை உணவுகள் மறக்காம